வணக்கம் நண்பர்களே. இப்போ வலியுறுத்தல்ங்கிற அதிகாரத்துல நாம 4 குறள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 5வது குறள். இந்த 5வது குறள் திருக்குறள்ல எத்தனையோ குறள்கள நாம ரொம்ப பரிச்சயமானவர்கள். அதுல இந்த குறள். எனக்கு முன்னால நான் கொஞ்சம் அதாவது ஒரு இளம் வயதுல எனக்கு இந்த குறள் கொஞ்சம் விளங்க எனக்கு இந்த வார்த்தைகள் இதுகள் எல்லாம் கொஞ்சம் விளங்க. இப்போ கொஞ்சம் அது விளங்கு. இந்த குறள் என்னன்னா, பீலி வெய் சாகாடு அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெய். இப்ப அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, நமக்கு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் சொல்லும்போது யாரும் அந்த அர்த்தங்களை எல்லாம் யாரும் பிரிச்சு பிரிச்சு யாரும் சொல்லல. அதனால இதுக்கு எந்த வார்த்தை ஏது அப்படின்னு சொல்லி தெரியாம அப்படியே ஒரு ஒட்டுமொத்தமா அந்த இத சரி அதிகமான வண்டிக்கு அதிகமான பாரத்தை ஏத்துனோம்னா அது அச்சு முடிஞ்சிரும்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்ப பார்க்கும் பொழுது அது நல்லா நமக்கு அது விளங்குது. பீலி அப்படிங்கிறது என்னச்சுன்னா அந்த மயில் இறை. பீலி பேய். அதாவது பேய் அப்படின்னா அத வண்டியில ஏத்துது. அதுல நாங்க பெய்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம ஏற்றி இருக்கிறோம். சாகாடுன்னா வண்டி. பீலிவை சார் அதாவது இந்த மயில் இறகைகளை ஏற்றிய வண்டி. பீலிவை சாகாடு அச்சிரும். அச்சு முடிச்சிடும். அப்பண்டம் அதாவது அந்த அப்பீலி சால மிகுத்து பெய் அளவுக்கு மீறி ஏறிவிட்டால் அந்த வண்டியினுடைய அச்சு முறிந்து விடும். என்ன இலகுவான பொருள் தானையா. இது ஏன் இந்த வண்டியில தாங்கல தாங்கும்யா. ஆனா அந்த அளவுக்கு மீறி ஏற்றக்கூடாது. வெயிட் இல்லைங்கிறதுக்காக இதை எவ்வளவோ ஏற்றுவியா. குறைந்த பஞ்சு மூட்டையும் கூட ஒரு அளவு வரைக்கும் தான் அது ஏற்றுக்கிட முடியும். பஞ்சு மூட்டையை எங்க மில்லுகள் எல்லாம் பஞ்சு மூட்டையில அத முதல்ல பஞ்சு வரும்போது எனக்கு பஞ்சுகள்ல அவ்வளவு அனுபவங்கள் இல்லைன்னாலும் பின்னால அந்த பஞ்சு கம்பெனிகள்ல வேலை பார்த்ததுனால அவன் ஒரு சாதாரணமா ஒரு பொதி ஒரு பெரிய இதுல இருக்கும். இவ்வளவு பஞ்சு இருக்கும். நம்ம சும்மா ஒருத்தர் எடுத்து இப்படித்தான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பிறகுதான் தெரியுது அந்த பள்ளிகள் எல்லாம் அதுகளை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு இதுல அவங்க போடும் பொழுது அதை ஒரு பேலிங் பிரஷ்ல வச்சு எவ்வளவோ கிலோ 200 300 கிலோ அதை பேலிங் பிரஷ்ல வச்சு அமுத்தி ஒரு இவ்வளவு சைஸ்ல அதை உருவாக்கியிருந்தேன். அத மாதிரி ஒரு 50 அல்லது ஒரு 75 அந்த மாதிரி ஒரு பேல ஒரு லாரியில ஏற்றி நம்ம அப்படித்தான் முதல்ல சின்ன வயசுல நினைக்கும் பொழுது இந்த பஞ்சு என்ன நாம இவ்வளவுதான் இதே கையில தூக்கியிருந்தோம் அதையும் தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுகளை அந்த முறைப்படியாக அது ஏற்றும் பொழுது அதுக்கு ஒரு வெயிட் வந்துடும். சும்மா அப்படியே அதை என்னமோ அந்த பீலி இலையெல்லாம் அப்படியே ஒவ்வொரு இறகாவா ஏற்றி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதுகளை எல்லாம் எடுத்து ஒரு கட் பண்ணுவாங்க. அதை ஒரு கட் பண்ணி அதை மேல் மேல் அடித்து ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு பண்டல் ஆகும். அப்படித்தானே அதுல நீங்க ஏற்றி கொண்டு போக முடியும். அப்படி வரும்பொழுது அதுகளுக்கு வெயிட் ஏறும். அப்போ அந்த பீலி பெய்த சாகாடு அச்சிரும். அப்படிப்பட்டது அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். அது
ரொம்ப மிகுதியாக போயிட்டு இருந்தா அதுதான் ஆச்சரியம். இப்ப வந்து சில நேரத்துக்கு வந்து எங்க கம்பெனில நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இதுக்குள்ள பண்டிகளை ஏற்றி விடும் பொழுது சில நேரங்கள்ல கொஞ்சம் இறக்கும். இல்ல இது அளவுக்கு மீறி இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து ஒரு ஒரு 3, 4 டன்னு தானே நீங்க வந்து ஏத்தலாம். இது மேல நீங்க ஏத்திருக்கணும். அப்படின்னு சொல்லி அதை இறக்கும். அதே மாதிரி இந்த அஹ், வலிமை அறிதல்ல வலிமைங்கிறது வந்து ஏதோ வந்து குறைஞ்சது, அது வலிமை இல்லாதது. அதனால வந்துட்டு அத வந்து நாம செய்தரலாம்ன்னு சொல்லி இந்த இதை எப்படி ஏற்றக்கூடாதோ அதே மாதிரி அந்த வலிமை இருக்குல்ல எல்லாம் வந்து சாதாரணமானவர்கள் தானே அப்படின்னு சொல்லி வந்து நாம வந்து எதையும் செய்த அதிகமானவர்கள் வந்து வரும் பொழுது அவர்கள் சாதாரணமான ஆயுதங்களோட வந்தாலும் கூட அவங்க வந்து நம்மள தோற்கடிச்சிடலாம். அதுதான் வந்து முக்கியம். அப்படி அந்த அப்படி ஒரு யாரையும் நிகழக்கூடாதுங்கிறதுக்கு வந்து ஒரு இந்த உதாரணத்தை சொல்றேன். சின்ன ஒரு பொருள் அதை வந்து நாம வந்து அதை வந்து ஒரு பொருட்டாக கருதாம இது என்ன அப்படின்னு சொல்லி எதையும் நம்ம செஞ்சோம்னா அந்த மாதிரி அது எப்படி வந்து அந்த வண்டியினுடைய அச்சாணியே முடிந்ததோ அதே மாதிரி ஒரு ஒரு யுத்தம்னு ஒண்ணு வரும் பொழுது நிறைய பேர் வந்து நம்மள வீழ்த்திடுவாங்க. என்ன இந்த ஒரு நாட்டுல உள்ளவங்க வந்து ரொம்ப குறைஞ்சவங்க தான். இவங்களுக்கு வந்து வேற எந்த பலமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம இகழ்தல் கூடாது. இகழ்தல் வந்து செய்யும் பொழுது மிகப்பெரிய தீமை உருவாகும். நிறைய கூட உதாரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்ல கூட அந்த மாதிரிலாம் சில கதைகள் அது எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் நம்ம இதுல போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லாம சரி இருங்க. அடுத்தால என்ன சொல்றாரு? அதுவரை நன்றி விடைபெறுகிறேன்.